கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 29வது வசனம் விதமாக சொல்கிறது, நம்பிக்கைக்கு இடமுண்டோ என்று தன் வாயை தூளில் விழுந்துவானாக என்று. இந்த வசனத்தின் அர்த்தம் என்னவென்றால், பாருங்கள், நம்பிக்கைக்கு இடம் ஒன்றோ. ஒருவேளை இந்த காலவேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆத்மாவே, ஒருவேளை நம்பிக்கை இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சில காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்து நம்பிக்கையற்று போனீர்களோ, கர்த்தருடைய வசனம் கடந்து வருகிறது, நம்பிக்கைக்கு இடமுண்டோ என்று தன் வாயை தூளில் நுழுந்துவானாக என்று. அப்படி என்றால் ஒரு சிறிய 1 இன்ச் அளவு உங்களுக்கு நம்பிக்கைக்கு இடம் இருந்தாலும் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள், நீங்கள் தளர்ந்து போகாதிருங்கள், மனம் முறிந்து போகாதிருங்கள். ஒரு சிறிய அளவு நம்பிக்கை இருந்தாலும் நீங்கள் கர்த்தரை தேடுங்கள். அவர் அந்த சமயத்திலே உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். பாருங்கள், 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் தனக்குரிய எல்லாவற்றையும் மருத்துவரிடத்தில் செலவழித்தாள் என்று. ஆனால் பாருங்கள், அவள் கைவிடப்பட்ட நிலைமையிலே காணப்பட்டால் அவளுடைய அந்த உதிரம், அது 12 வருடம்ல அந்த பெரும்பாடுள்ள அந்த உதிரம் அவளை விட்டு நீங்காதிருந்தது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே கடந்து போகும்போது அவள் நம்பிக்கையை இழக்கவில்லை. அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சுற்றி அநேக ஜனக்கூட்டங்கள் காணப்பட்டது. ஆனாலும் அவள் நம்பிக்கையை இழக்காதவாறு தனக்கு சுகம் வேண்டுமென்று ஒரு சிறிய அந்த விசுவாசம் அவளை அந்த கூட்டத்தை அப்படியாக கடந்து சென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொட வைத்தது. அதுதான் நம்பிக்கைக்கு இடமுண்டோ என்று தன் வாயை தூளில் நுழுந்துவானாக. கடைசி சமயம் மட்டும், ஒருவேளை நீங்கள் கடைசி அந்த நம்பிக்கை அற்றுப்போன நிலைமையில் காணப்படலாம். மனம் தளர்ந்து விடாதிருங்கள். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தொடுங்கள், அவரை முத்தமிடுங்கள், அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். அவர் உங்களுக்கு நம்பிக்கையாக கடந்து வருவார் உங்களுடைய வாழ்க்கையிலே. அது மாத்திரமல்ல, பரிதிமேயு குருடனை பாருங்கள், அவன் அப்படியாக வழி அருகே இருந்து பிச்சை எடுக்கிற ஒரு மனுஷனாக காணப்பட்டான். ஆனால் அவன் வழியாக இயேசு கடந்து வந்தபோது அதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நம்பிக்கையின் சமயம். அந்த நம்பிக்கையின் சமயத்தை அவன் இழந்து விடாதபடிக்கு அநேக பேர் அவனை அதட்டின போதிலும் அவன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். ஒருவேளை தோர்ந்து போன அனுபவத்தில் காணப்படுகிற ஆத்துமாவே, நம்பிக்கையை இழந்து காணப்படுகிற ஆத்துமாவே, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த கடைசி சமயத்திலும் இந்த கடைசி மினிட்லையும் நீங்கள் அவரை தேடுவீர்கள் என்றால் அவர் நம்பிக்கையாய் உங்களுடைய வாழ்க்கையில்